श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीशैलेशदयापात्रम् दीभक्त्यादिगुणार्णवमितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. முன்னை வனேகலா மூங்கில் கொடியமுதன் பொன்னங்கடல் கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கு அணியாகச் சேர்த்தினேன் தென் புலத்தார்க்கு என்னு கடவுடையேன் யான் நயந்தரு பேரின்மெல்லாம் பழுதினு நன்னர்வால் சயந்தரு கீர்த்தி ராமானுஜ முனிதானிடமேல் உயர்ந்த குணத்து திருவரங்க தமுதோங்கும் அன்பால் இயம்பும் கலித்துரி அந்தாதி வத சிறஞ்சமே. இனியன் குறை நமக்கு எம்பெருமான திருநாமத்தால் முடிதந்த நூத்திட்டுச் சாவத்திரி என்னும் நொன்பொருளை கனிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்க தமுதாகிய புண்ணியனே. சொல்லி தொகை கொண்டு உணர்தறி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பரியத்தும் நவமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமுரும் படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம இராமானுசா இதன் விண்ணப்பமே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபவேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் பரமஹம்ச பரிபிராஜகாச்சாரியராய் எழுந்திருக்கும் ஸ்ரீ எதிகிரி ஏதிராஜ நாராயண ராமானுஜிய சுவாமி பரம கிருப்பையாலும் எம்ஓபி சேரிட்டிஸ் அவர்களுடைய நியமத்தினாலும் இராமானுஜனுத்தந்தார் என்னும் அற்புதமான கிரந்த அதனுடைய 76 80வது பாசுரம் வரை யதாசக்தி யதா அவகாசம் யதாமதி இந்த மணவாள மாமனிகள் விஷதவாசிகான்மானியான மணவாள மாமனிகள் அருளி செய்த உரை, அந்த உரையை வைத்துக் கொண்டு அது எனக்கு தெரிந்த விஷயங்களை அப்படின்னு சாதிக்க விளைகிறேன். பகவானுக்கு முனி அப்படின்னு பேர். அவன் இந்த உலகத்தை உஜீவிக்கிறதுக்காக பண்ண விஷயம் என்ன அப்படின்னா வேதத்தை கொடுத்தது. பிரம்மாவுக்கு கொடுத்தார், பிரம்மாவை படைத்த வேதத்தை கொடுத்தார், காயத்ரி உபதேசித்தார். அதை கொண்டு இந்த உலகத்தவர்கள் பல்வேறு புருஷார்த்தங்களை அடையட்டும் அப்படின்னு பரம கிருபையோட நம்முடைய நலன் மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிற பகவான் அவர் அருளி செய்தார். அதான் முனின் பிரிவு. முனியே நான்முகனே முக்கண்ணப்பான்னு ஆழ்வாரும் சாதிக்கிறார் பெருமாளை பத்தி. அந்த பகவான் இந்த காயத்ரி மந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா உலக சுகங்களையும் கொடுக்கும், மேல பரவத்தையும் கொடுக்கும். இப்படி ரெண்டுமே கொடுக்கிற இந்த பகவானுடைய நாமம் என்ன? நாராயண. 4 வார்த்தை இருக்கு. இந்த உலகத்துல பிறந்து எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சாச்சு, எவ்வளவோ பிறவைகள் எடுத்தாச்சு. பிறக்கிறதும் இறக்கிறதும் புதுசே கிடையாது. நம்ம மோட்சம் போறதுதான் புதுசு. அப்படிப்பட்ட மோட்சத்தை மட்டும் கொடுக்கிற 4 எழுத்து இருக்கா அப்படின்னா இருக்கு. ராமானுஜ
இந்த ராமானுஜரை பத்தி அவருடைய திருநாமங்கள் வராப்புல ஒரு காயத்ரி. அது என்ன? இந்த ராமானுஜ நூத்தந்தாதி அப்படிங்கிற பிரபன்ன காயத்ரி. பிரபன்னர்களுக்காகவே இருக்கக்கூடிய காயத்ரி. இந்த அதிகிருத்த அதிகாரம் வேதத்துக்கு இருக்கிற மாதிரி கிடையாது. சர்வாதிகாரம் இந்த ராமானுஜ நூத்தந்தாதி யார் வேணா சேவிக்கலாம். ஏன்னா எல்லாரும் மோட்சம் போறதுக்கான அவர்களுக்கு பிராபியம் உண்டு. அதனால இது சர்வாதிகாரம் ராமானுஜன் சேவிக்கிறது பிரபன்ன காயத்ரி அப்படிங்கிறது. எப்படி அந்த காயத்ரி மந்திரத்தை அருளி செய்த பகவான் முனின் பேரோ அந்த மாதிரி இந்த ராமானுஜ நூத்தந்தாதிங்கிற பிரபன்ன காயத்ரி அருளி செய்த இந்த திருவரங்க தமுதனாருக்கும் முனி அப்படின்னு பேர். மோட்சம் மட்டுமே கொடுக்கக்கூடிய திருநாமம் ராமானுஜ நாமம். இந்த நாமத்தோட எல்லா பாசுரங்களையும் அமைச்சிருக்காரு இந்த பிரபன்ன காயத்ரியில. 108 பாசுரங்கள். அந்த பகவானுடைய காயத்ரிய பகவானுடைய செவிச்சோம்னா ஒரு குறை உண்டு. என்ன குறைனா இந்த சம்சாரத்திலையும் அழுத்த சான்ஸ் இருக்கு. இந்த சம்சாரத்தையும் நம்மளை போட்டு வச்சிருவாரு இங்க பெருமாள். ஆனா எம்பெருமானார் நம்மள மோட்சம் மட்டும்தான் கூட்டின்னு போவார். அதனால அந்த குறை கிடையாது. ஆக இவ்வளோ காலங்களும் நாம நாராயணன்ற நாமத்தை பத்தின்னு இருந்தோம். அதனால ஒரு குறை இருந்தது. மோட்சம் போக முடியாம சம்சாரத்துல இருந்துருவோமோ அப்படின்னு. அந்த குறை இல்லாம எம்பெருமான் திருநாமத்தை பற்றிதான் வைப்போம். அதனால இனி நமக்கு குறை கிடையாது. இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமம். அந்த திருநாமத்தால் அதை வச்சு முனி அப்படிங்கிற திருவரங்க தமுதனார் தந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருள் இந்த ராமானுஜ நூத்தந்தாதி. இப்படிப்பட்ட அற்புதமான நூத்தந்தாதி. இத பாடி தந்த புனிதன் யாருன்னா திருவரங்கத்து அமுதாகிய புண்ணியன். நம்ம சம்பிரதாயத்துல 2 பருவம் உண்டு. பிரதம பருவம், சரம பருவம் அப்படின்னு. பிரதம பருவம்னா ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம், அவனுக்கே கைங்கரியம் பண்ணணும், அவனே நமக்கு பிராபியம், அவனே பிராபகம் அப்படின்னு இருக்கிறது பிரதம பருவம். சரம பருவம்ங்கிறது என்ன? அப்படிப்பட்ட பகவானுடைய திருவடி தாமரைகள் நிலையில இருக்கிற எம்பெருமானார் ஆச்சாரிய புருஷர், ஞான மனுட்டானவை நன்னாகவே இருக்கிற எம்பெருமானார் அவருடைய திருடுவை தாமரைகளுக்கு கைங்கரியம் பண்ணி அவரே பிராபியமாகவும் பிராபகமாகவும் இருப்பது சர்ம பருவம். இந்த பிரபன்ன காயத்ரி சர்ம பருவத்தை சொல்றது. அதுல முக்கியமா நமக்கு அமைஞ்சிருக்கிற அத்தியாச்சரியமான பாசனம் 76வது பாசனம். நின்னவன் கீர்த்தியும் நீழ்பணலும் நிறைவேங்கட பொற்கொன்னமும் வைகுந்த நாடும் கொலவிய பார்க்கலும் உந்தனுக்கு எத்தனை இன்பம் தரும் இணைமலர்த்தால் எந்தனுக்கும் அது ராமானுசாத ஈந்தருளே அப்படிங்கிற பாசனம். எம்பெருமானாருக்கு பரமபதம், க்ஷீராப்தி, எம்பெருமான் குதித்த விடங்களான அந்த மதுரா, அயோத்தியா இந்த இடங்கள், அப்புறம் முனிவர்கள் மனசுல இருக்கிற அந்தரியாம இருக்கிற அந்த இடம், அதுக்கு மேல திவ்ய தேசங்கள், அர்ச்சாமூர்த்தி திவ்ய தேசங்கள், ஆக இந்த 5 நிலையில இருக்கிற இந்த இடங்கள், இதெல்லாம் எம்பெருமானுக்கு எவ்வளவு விருப்பம் இருக்குமோ, அபினிவேஷம் இருக்குமோ எம்பெருமானாருக்கு, அந்த மாதிரி எம்பெருமானார் திருவடி தாமரைகள்ல எனக்கு அபினிவேஷம் உண்டு அப்படின்னு திருவரங்க தமுதனார் தெரிவிக்கிறார். அப்படி அதான் இந்த பாசனத்துடைய அற்புதமான பொருள். இதுல உரை 76ஆம் பாட்டு மாமுனிகள் சாதித்த உரை. பகவத் வைலக்ஷண்யம் காணாமையாலே தேவரீரை ஒழிய அறியேன் என்றிருந்திருக்கிறேன், கண்ட காலத்திலும் நான் தேவரீரை ஒழிய அறியேன் என்றார் கீழ். கீழ் பாசனம் 75வது பாசனம். செய்தலை சங்கம் செடுமுத்தமேனும்
திருவரங்க கைத்தலத்தாழியும் சங்கமும் ஏந்தி அந்த எம்பெருமான் தன் அழகெல்லாம் காட்டி நிற்கிறான். திருவரங்க தமுதனார் எம்பெருமானா செவிச்சென்றிருக்கார். எம்பெருமானாரே நீதான் எனக்கு கதி, நீதான் கம்யம், எல்லாம் நீதான் அப்படி சொல்லிட்டு இருக்க சமயத்துல அங்கேன்னு பார்த்தா ஜிலு 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 பெருமாள் வராரு. அங்க கைத்தல சங்கம், செழுமுத்த மீனும், அந்த சங்கம், அதுக்கு மேல சத்திரம் எல்லாம் வச்சுட்டு தேஜோமயமான அந்த ரூபத்தோட வந்து நிக்கிறார் பெருமாள். அப்போ திருவள்ளுவர் தம்போதுனார் ராமானுஜனை விட்டுட்டு பெருமாள் பின்னாடி போயிடுவாரா அப்படின்னா, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன பாசுரம் 75வது பாசுரம். நங்கன் முகப்பே மொய்த்தலைத்து உன்னே விடேன் என் இருக்கிறோம். அப்படி ஒருவேளை பகவானே வந்து உன்னை விட மாட்டேன் இனிமே அப்படின்னு பிடிச்சிருந்தா கூட அவர் பிடிச்சுக்கலாம், சர்வசக்தன். ஆனா என் மனசு அவரை பிடிச்சிக்காது. மொய்த்தலைத்து உன்னை விட நினைக்கும் நின் மொய்த்தலைக்கும் வந்து ராமானுசா இந்த முத்து நின்னே அப்படின்னு எம்பெருமானவருடைய அவருடைய கீர்த்தி தான் என்ன மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சாதிச்ச 75வது பாசனம். அதான் சாதிச்சிருக்காருங்க. பகவத் வைலட்சண்யம் காணாமையாலே தேவரீரை ஒழியே அறியேன் என் இருந்தேன் அல்லேன். பகவான் அவருடைய வைலட்சம் தெரியாம உங்ககிட்ட வரலப்பா எம்பெருமானாரே, என் நன்னாவே தெரியும் அவரை பத்தி. அவரை கண்ட காலத்திலும் நான் தேவரீரை ஒழியே அறியேன் என்றார். எம்பெருமானை தரிசித்த காலத்திலும் ராமானுஜரே நீர்தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு முந்தின பாசத்துல சொல்லியிருக்கார், கீழ்பாசனத்துல. அதுக்கு மேல இவர் இப்படி விண்ணப்பம் செய்தவாறே, இவர்னா அமுதனார். அமுதனார் இப்படி எம்பெருமானரை பார்த்து அவருடைய அந்த எம்பெருமானருக்க பிராபண்யத்தை வெளிப்படுத்தின அப்புறம் செய்தவாறே எம்பெருமான மிகவும் உகந்தருளி. எம்பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுல. ஆஹா, இப்படி சர்ம பருவ நிஷ்டையில இருக்கிறாரு இந்த அமுதனார் அப்படின்னு உகந்தருளி, இவருக்கு எத்தை செய்வோம் என்னும் இடம் தோத்த எழுந்தருளி. அமுதனாருக்கு என்ன செய்யணும், நம்ம இவ்வளவு பிராபண்யத்தோட இருக்கிறாரு, இவருக்கு ஏதாவது செய்யணும் நம்ம அப்படின்ற மாதிரி தோத்த எழுந்தருளிக்கிறார் எம்பெருமானார். அதை பார்த்து இப்ப கேட்கிறார் அமுதனார். என்ன கேட்கிறாருன்னா, அவருடைய பிராபண்ய நிஷ்கர்ஷத்து, அவரை பிராபண்யம் அவருக்கு என்ன வேணும், பிராபியம் என்ன நிஷ்கரிசிக்கிறார். அப்படிப்பட்ட நிஷ்கரிசித்து அதை அந்த எம்பெருமானரை தர வேண்டும் என்று அபேட்சிக்கிறார். ஆக 2 விஷயம். பிராபியம் என்ன நிஷ்கர்ஷித்தது ஒண்ணு, இரண்டாவது அதை கொடுக்க வேண்டிய பிராபகம், அது வழியும் எம்பெருமானார் தான் அப்படின்னு சாதிக்கிற விஷயம் இது. இது என்னன்னா ஸ்ரீவச்சன பூஷணத்துல ஒரு அற்புதமான சூத்திரம். பாட்டு கேட்கும் இடமும், கூப்பீடு கேட்கும் இடமும், குதித்த விடமும், வளைத்த விடமும், ஊட்டும் இடமும், வகுத்து விடமே என்ன இருக்க கடவன் அப்படின்னு பிரபன்னனை பத்தி சொல்ற சூத்திரம் அது. பாட்டு கேட்கும் இடம் என்னது, ஹாவு அப்படின்னு சாமகானம் பண்ணிட்டு இருக்கா நித்தியசூரிகள். அப்போது பரமபதம். பாட்டு கேட்கும் இடம் பரமபதம். கூப்பீடு கேட்கும் இடம் இந்திராதி தேவர்கள் வந்து பெருமாளை நீதான் என்னை காப்பாத்தணும், என் உலகங்கள்லாம் போயிடுத்து, சொர்க்கலோகம் போயிடுத்து, ஐரவதம் காணோம் அப்படின்னு கூப்பீடு போடுறா வந்து, அது க்ஷீராப்தி. பாட்டு கேட்கும் இடம், கூப்பீடு கேட்கும் இடம், குதித்த விடம் அவதாரம் பண்ண இடங்கள், குதித்த இடம், வளைத்த விடம், இதுதான் நம்மள வளைச்சு பிடிக்கிறதுக்கு இன்னைக்கும் எம்பெருமான் எழுந்திருக்கிற திவ்ய தேசங்கள், அதான் வளைத்த விடம். ஊட்டுமிடம், நம் மனசு உள்ளேயே இருந்துட்டு நம்மளுடைய அனர்த்தங்கள்லாம் பொறுத்துண்டு எப்படியாவது இவனை உஜ்ஜீனம் பண்ணணுமே அப்படின்னு வருத்தத்தோட மனசுல நல்ல விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டின்னு இருக்கார் நமக்கு. அதான் ஊட்டுமிடம், அந்தர்யாமி. இதெல்லாம் எங்க அப்படின்னா, வகுத்த விடமே என்ன இருக்க கடவன். இந்த எம்பெருமான் பண்ற கை நமக்காக, நமக்கு அவர் எவ்வளவு பண்றாரோ, அவர் இருந்த இடங்கள் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, வகுத்து விடம்னா ராமானுஜாச்சாரியர்
அவருடைய திருவடி தாமரைகளே என்று இருக்க கடவன் ஆச்சரியமான சூத்திரம். இந்த பாசுரம் வச்சுதான் அந்த சூத்திரம் எழுதப்பட்டது. நம்ம சம்பிரதாயத்துல சரமபர்வ நிஷ்டை அது சொல்ற பாசுரம் இது. ஆச்சாரியன் அபிமானமே உத்தாரகம். ஆச்சாரியன் சிஷ்யன் மேல இவன் அடி நம்பயல் அப்படின்னு நம்ம மேல அபிமானத்தோட யார பார்க்கிறாரோ அந்த திருக்கண் கடாட்சத்தினாலேயே மோட்சம் கிடைக்கும். நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம், செய்வது ஒண்ணுமில்லை இங்கும் அங்கே. செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது உலகத்துல. என்ன கிடையாது, கைங்கரியம் பண்ண வேணாமான்னா அப்படிலாம் பண்ணணும். ஆனா இந்த கைங்கரியத்தினால மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அதுல ஒரு உபாய புத்தி வேண்டாம் அப்படிங்கிறதுதான் சம்பிரதாயம். பதபதார்த்தம் நின்ன வன்கீர்த்தியும் நீழ்பொனலும் நிறைவேங்கடம். நின்றவன் கீர்த்தியும் நீழ்பொனலும் நிறைவேங்கடம். நின்ன வன் கீர்த்தி, இதை திருவேங்கடத்தை பத்தி சொல்றாரு முதல்ல. திருவேங்கடம் எப்படிப்பட்ட திருவேங்கடம் அப்படின்னா, நின்ன வன் கீர்த்தி அது ஒரு விசேஷனம். நீழ்புணல் நிறைவேங்கடம் இன்னொரு விசேஷனம். நின்னவன் கீர்த்தினா என்னது? திருமலைய பத்தி எவ்வளவோ புராணங்கள் சொல்றது, இதிகாசங்கள் சொல்றது. இதுக்கு மேல வேதமே சொல்லியிருக்கு. வேதம் என்னைக்கு என்ன விஷயம்? ஏன்னா வேதம்ங்கிறது அனாதி, யாருமே அத செய்யல, அனாதியா இருக்குது. அனாதி அபௌருஷயம். அப்படிப்பட்ட வேதம் ரிக்வேதத்துல ஆச்சரியமா ஒரு விஷயம் காணப்படுறது திருமலைய பத்தி. ஆராயி காணே விகட்டே கிரிம் கச்ச சதான்வே அப்படின்னு உலகத்தவர்களை பார்த்து ரிக்வேதம் சொல்றது, உமக்கு கஷ்டமா இருக்கா உலகத்தோட தாபம் தாங்க முடியலையா, நேர திருவள்ளிக்கு போங்கோ, கிரிம் கச்ச சதான்வே அப்படின்னு சொல்றது வேதம். ஆக ரிக்வேதத்திலேயே பாடப்பட்ட பெருமை திருமலைக்கு உண்டு. அதான் நின்ன வன் கீர்த்தி. ராதாச்சித்க மன்னிக்கே ஒருபடிப்பட்டு நின்ன, அதான் நின்ன அழகிய கீர்த்தியும் வன் கீர்த்தி. இதுக்கு மேல நீள் புனலும் வார்புணல் அந்த அருவி வடதிருவேங்கடத்தந்தை என்னுமா போலே ஒழுகு நீண்ட புனலும். அற்புதமான நீர்நிலைகள் சுத்தி இருக்கு, குழு குழுன்னு இருக்கிற திருவேங்கடம். அது நிறைஞ்சிருக்கு வேங்கடத்துல. திருவேங்கடம் என்னும் திருநாமத்தை உடைத்தாய். நின்ன வன் கீர்த்தி நீழ்புணல் நிறைவேங்கடம் அப்படிங்கிற நிறைவேங்கடம் சொன்னதுனால இது எல்லா திவ்ய தேசங்களுக்கும் உபலட்சணம். ஆக திருவேங்கடம் சொன்னது திவ்ய தேசங்கள். அதுக்கு மேல பொன் குன்னமும் ஸ்பிருகணீயமாய் இருந்துள்ள திருமலை. இது இன்னொரு இலட்சணம் சொல்றாருங்க. இந்த திருமலையை பார்த்தா நமக்கு அது ஒரு தங்கமா இருக்கா அப்படின்னா அப்படி இல்ல. பொன் குன்னம்னு என்ன அர்த்தம்னா, ஒரு பொண்ணை பார்த்தா எப்படி நமக்கு மனசு ஆறுபரிக்குமோ, ஸ்பிருகணீயமா இருக்குமோ, ஒரு ஒரு அந்த பொண்ணை பார்த்தா நமக்கு வச்சுக்கணும் தோணுமோ, அந்த மாதிரி அற்புதமான திருவேங்கடத்தை பார்த்தா நமக்கு அப்படி ஒரு மனசு ஆர்ப்பரிக்குமா. அப்படிப்பட்ட பொன் குன்னம் ஸ்பிருகணீயமா இருப்பதுள்ள திருமலை. இந்த திருமலை இதுக்கு மேல வைகுந்த நாடு, ஸ்ரீ வைகுண்டம், தெளிவிசும்பு திருநாடு அப்படி சொல்லப்படுகிற ஸ்ரீ வைகுண்டம். அதுவும் குலவிய பார்க்கடலும். இதான் கூப்பீடு கேட்கும் இடம். ஆர்த்த ரட்சணார்த்தமாக வந்து கண் வளர்ந்து அருளிய இடமென்னு விசேஷஞர் எல்லாரும் கொண்டாடும் திருப்பார்கடலும். உந்தனுக்கு எம்பெருமானாரே உமக்கு இங்க மூணு விஷயம் சொல்லியிருக்கார். அதாவது முதல்ல திருவேங்கடம் சொன்னதுனால திவ்யதேசங்களுக்கு உபலட்சணம். அதுக்கு மேல பொற்குன்னம் வைகுந்தம் நாடும் சொன்னதுனால ஸ்ரீ வைகுண்டம் பரமதம். அதுக்கப்புறம் பார்க்கடல் சொன்னதுனால க்ஷீராப்தி. ஆக பர அர்ச்சை, அதுக்கப்புறம்
க்ஷீராப்தி விபவம் சொல்லியிருக்கு. அப்போ அந்தர்யாமியும் விபவம், அந்தர்யாமி சொல்லல, விபவம் சொல்லல. ஆக இதெல்லாம் நம்ம தெரிவிச்சுக்கணும், உபலட்சணம் வச்சுக்கணும். இங்க 3 சொல்லியிருக்கு, பரவியுக விபவ அந்தர்யாமி அச்சைத 3 தான் சொல்லியிருக்காங்க. மீதி 2 அப்ப தெரிவிச்சுக்கலாம். உந்தனுக்கு எம்பெருமானாரே உமக்கு எத்தனை இன்பம் தரும், உமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த இடங்கள்னா. நமக்கு சந்தோஷம் கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்கும். நமக்கு என்ன சந்தோஷம்? திருமலை போனோம்னா, திருமலை யாத்திரைனா ஒரே சந்தோஷம். ஏன்னா அங்க போயிட்டு வந்தா நமக்கு ஒரு வாழ்க்கையில பெரிய திருப்பம் ஏற்படும் நல்ல விதமா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அது. ஆக திருவேங்கட யாத்திரை எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். அதுக்கு மேல க்ஷீராப்தி போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, கேட்கவே வேணாம். எல்லாரும் ஆசைப்படுற முக்தாத்மாக்கள் எல்லாரும், முமுட்சுக்கள் எல்லாரும் ஆசைப்படுற விஷயம் மோட்சம். இதை நமக்கும் ஆசை இருக்கும். ஆனா உந்தனுக்கு எத்தனை இன்பம் தரும் எம்பெருமானாரே உமக்கு எப்படி சந்தோஷம் கொடுக்குமோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எம்பெருமானார்கிறவர் யார்? திருவனந்தாழ்வானா பர்வதத்துல இருந்தவர். பர்வதத்துல திருவனந்தாழ்வானா அங்க பகவானுடைய சதா ஸ்பர்ஷத்தோட எப்போதுமே இருந்த எம்பெருமானார் அந்த திருவனந்தாழ்வார். அப்போ அவர் ஸ்பர்ஷத்தால தன் உள்ளம் உடம்பு எல்லாம் தடித்தவர், சதா மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கிறவர். அப்படிப்பட்டவருக்கு அந்த பெருமானுடைய திருமேனி எவ்வளவு பிடிக்கும், அவருடைய இருக்கிற பெருமான் இருக்கிற அந்த பரவதம் எவ்வளவு பிடிக்கும், எவ்வளவு இன்பம் தரும் அவருக்கு. க்ஷீராப்தியிலையும் அந்த பாரதம் சிந்த படநாகனை கிடந்த மானோதர் பகவான் க்ஷீராப்தியிலையும் இவர் மேல படுத்துட்டு இருக்கார். எவ்வளவு சந்தோஷம் கொடுக்கும். சாட்சாத் பகவானே தனக்குள்ள அந்த அனந்தமா இருக்கிற பகவான தனக்குள்ள வச்சுட்டு இருக்கார். அப்ப இவரும் அனந்தன். அப்படிப்பட்ட பகவான் அந்த ராமானுஜர். அவருக்கு சென்னால் கொடையாம் இருந்தா சிங்காசனமாம் நின்னால் மரவடையாம் மேல்கடலுள் என்னும் பொனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் பொல்குமணியாம் திருமார்க்கு அரவு அப்படின்னு இருக்கிற அந்த எல்லா விதமான கைங்கரியங்களும் எப்போதுமே எல்லா அவஸ்தைகளையும் பண்ணிட்டு இருக்கிற எம்பெருமானார். அவருக்கு எவ்வளவு இன்பம் தரும் பகவானுடைய இடங்கள். அதான் உந்தனுக்கு எத்தனை இன்பம் தரும். நம்மளோட இன்பத்தோட அதை சேர்த்து பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட இன்பத்தை, அந்த இன்பம் உன் இணைமலத்தால் எந்தனுக்கும் அது. எம்பெருமான சேவிக்கிறது எனக்கு இன்பம் கிடையாது. ஆனா உன் திருவடி தாமரைகளுக்கு இன்பம் கொடுக்கிறது. உனக்கு எப்படி அந்த பகவானுடைய இருந்த இடங்கள் உன் இன்பம் கொடுக்கிறதோ அது போன்ற இன்பம் எனக்கு கொடுக்கிறது உன் திருவடி தாமரைகள் அப்படின்னு ஆச்சரியமா சாதிச்சிருக்க. உன் தேவர்களுடைய இணை சேர்த்தி அழகையோ உடைத்தாய் மலர் போக்கியமாய் இருந்துள்ள தாழ் திருவடி தாமரைகள் எனக்கு, எனக்கும் எந்தனக்கும் அது அவ்வளவு ஆனந்தத்தை உடைத்தாகும். ஆன பின்பு ராமானுஜா உடையவரானவரே தேவரீர் இவை இது திருவடிகளை ஈந்தருளும் எனக்கு தந்துருளீராக அப்படி சொல்லியிருக்கார். குதவுதல் அப்படின்னா கொண்டாட்டம், ஈதல்னா கொடுத்தல். ஆச்சரியமான பாசனம். சர்ம பர்வ நிஷ்டைய பிரார்த்திக்கிற அற்புதமான பாசனம் இது. இதுக்கு மேல 76வது பாசனம், 77வது பாசனம். ஈந்தனன் ஈயாத இன்னருள் எண்ணில் மறை குறும்பை பாய்ந்தனன் அம்மறை பல் பொருளார் இப்படி அனைத்தும் ஏந்தனன் கீர்த்தியினால் என் வினைகளை வேற்பறிய காய்த்தனன் வன்மகி ராமானுசருக்கு என் கருத்தினியே. 76வது பாசுரத்துல எம்பெருமானார் கிட்ட அமுதனார் அவர் திருவடி தாமரைகளே இவருக்கு ஈந்திரனும் கேட்க, எம்பெருமானார் போற உகந்து அப்படியே அனுகிரகம் செய்தார். இப்படி யாருக்கும் கிடைக்காத ஒரு பேரருள் எனக்கு கிடைச்சதே அப்படின்னு. அது மட்டும் இல்லாம எம்பெருமான் என்ன பண்றார், 4 விஷயங்கள் செய்யறார். ஒண்ணு,
எம்பெருமானோட திருவடி தாமரைகளை அமுதனாருக்கு கொடுத்தது. இரண்டாவது, இந்த வேத பாக்கியர்கள், வேத குதிருஷ்டிகள், இந்த குதிருஷ்டிகளையோட மதங்கள் நிரசனம் பண்ணுது, வேத வாக்கியங்களை கூட நிரசனம் பண்ணுது. பெரிய உபகாரம் உலகத்துக்கு. அதுக்கு மேல இந்த உலகம் முழுக்க தன்னுடைய கீர்த்திய பரப்பினது. தன் கீர்த்தியால இந்த உலகத்தை முழுக்க, ஏன்னா அப்படி தெரிஞ்சாதான் மத்தவ எல்லாம் எம்பெருமானோட திருவடி தாமரைகள்ல பிராவண்யம் கொண்டு அவரை சமாஷனம் பண்ணிக்க வருவா, அவர்கிட்ட அவரை சம்பந்தம் ஏற்படுத்திக்க வருவா. அதனால உஜ்ஜீவனம் அடையும். அது ஒரு பெரிய உபகாரம் உலகத்துக்கு பண்ணுது. இதுக்கு மேல என் வினைகளை, தன்னுடைய வினைகளை வேர்பறிய காய்ந்தனன், என்னுடைய வினைகளை வேரோட எடுத்து கள்ளி போட்டார் எம்பெருமானார். ஆக இந்த 4 விஷயங்கள் எம்பெருமானார் செய்திருக்கார் அமுதனாருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சது அப்புறமா இன்னும் என்ன செய்ய போற எம்பெருமானாரு அப்படின்னு ஆசையா கேட்கிறார் திருவரங்க அமுதனார். ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய பாக்குறதுக்கு நம்ம ஒரு 4 பொம்மை வாங்கிட்டு போறோம், ஒரு ஸ்வீட் ஒண்ணு பொம்மை ஒண்ணு வாங்கிட்டு போறோம். இந்த வச்சுக்கோ அப்படின்னு ஸ்வீட் கொடுக்குறோம், அது வாங்கி ஹாய் பிடிச்சிருக்கு அப்படி சாப்பிட்டு, அதுக்கு மேல ஒரு பொம்மை கொடுக்குறோம், பொம்மை கொடுத்துருக்கியா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது. அப்போ விளையாட்டு வேற சாமான் கொடுக்குறோம், அதுக்கு மேல இன்னொரு ஒரு கேளிக்கை பொருள் கொடுக்குறாங்க. இப்படி ஒன்னொன்னா கொடுத்த உடனே அதுக்கு ஒரே சந்தோஷம், எங்க கொடுக்க போற அப்படின்னு பாக்குறது. இந்த மாதிரி அமுதனார் எம்பெருமானாரை பார்த்து கேட்கிறார், இவ்வளவு 4 விஷயங்கள் கொடுத்திருக்கியே, இதுக்கு மேல என்ன கொடுக்கறதா எனக்கு இருக்க அப்படின்னு ஆசையா எம்பெருமானாரை பார்த்து கேட்கிற கேள்வி. இனியன் கருத்தினியே பன்மைக்கு ராமானுசா, எனக்கு எனக்கு என்ன செய்யப்படும் இனி கருத்தேன் அப்படின்னு கேட்கிற அற்புதமான பாசனம். மாமனிகளோட உரை 77ஆம் பாட்டு. தாம் அபேட்சித்தபடியே திருவடிகளை கொழுத்தருள பெற்று கிருத்தார்த்தராய் அவர் செய்த உபகாரங்களை அனுசந்தித்து இவையெல்லாம் செய்த பின்பு இனி செய்து அருள்வதாக நினைத்தருள்வது ஏதோ என்கிறார். நான் கேட்டது அவர் திருவடி தாமரைகளை கொடுக்க சொல்லி அவர் கொடுத்துட்டார் எம்பெருமானார். அதுக்கும் மேல நிறைய பண்ணிருக்காரு, தாம் பாவங்களை போக்கி கொடுத்திருக்கார், போய் 4 விஷயங்கள் செஞ்சு காமிச்சிருக்கார் எம்பெருமானார் அமுதனாருக்காக. அதை கேட்டு இன்னும் என்ன செய்ய போற, இனி செய்தருள்வாக நினைத்தருள்வது ஏதோ என்கிறார். பதபதார்த்தம் ஈயாத, இதுக்கு முன்பு யாருக்கும் கொடுக்காத ஒரு அற்புதமான விஷயம். அதான் இதுக்கு முன்பு ஒருவருக்கும் உபகரியாத இன்னருள், விலட்சணமான அருளை ஈந்தனன் எனக்கு உபகரித்தார். இது முதல். ஈந்தனன் ஈயாத இன்னருள், இதுதான் முதல் உபகாரம் எம்பெருமானார் பண்ணது அமுதனாருக்கு. இதுக்கு முன்பு ஒருவருக்கும் உபகரியாத விலட்சணமான அருளை எனக்கு உபகரித்தார். இதுக்கு முதலையும் கிடையாது, இதுக்கு அப்புறமும் கிடையாது. அது என்ன அப்படி ஒரு விலட்சணமான உபகாரம் அப்படின்னா, கூறத்தாழ்வான் திருவடி தாமரைகள்ல இவருக்கு பிரபலமாக்கி இவர் அவர்களுடைய திருவடிகள்ல ஆசிரிக்க பண்ணினாரே, அதுதான் பெரிய விஷயம். அதான் ஈயாத இன்னருள் ஈந்தனன், அடியார்களுக்கு அடியானா இருக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்தை தெரிவிச்சது. அது ஈயாத இன்னருள் ஈந்தது. எம்பெருமான் மேல அவருக்கு கொஞ்சம் வேறுபாடு மனஸ்தாபங்கள் இருந்தது, அதெல்லாம் மாத்தி அவர் திருவடிகள்ல பிராபண்யம் பண்ண வச்சு உஜீவிக்க வச்சாரு ஈயாத இன்னருள். இதுக்கு மேல மறை குறும்பை, எண்ணில் மறை குறும்பை அம்மறை பொருளால் பல்பொருளால் பாய்ந்தனர். இது 2வது. எண்ணில் எண்ணறியாத எண்ணற்கறியாத மறை குறும்பு, மறை குறும்புண்டு வேதத்தை மூளையடியே நடத்துகிற குதிருஷ்டி மதங்கள், வேதத்தை ஒப்புக்கொண்டு அதுக்கு தப்பு அர்த்தம் சொல்றவர்கள் குதிருஷ்டிகள். அவன் என்ன பண்ணும், வேதம் அப்படிங்கிறது அற்புதமான துளசி செடி மாதிரி, என்ன பண்ணணும், நம்ம பூஜைக்குரியது, நடு முத்தத்துல வச்சு அதுக்கு
புஷ்பங்கள்லாம் சேர்த்து திருவாராதனம் பண்ணி நல்லா விழுந்து சேவிச்சு அதை சத்காரம் பண்ண வேண்டியவர்கள் நாம். அந்த வேதத்தை குதிருஷ்டிகள் என்ன பண்ணினா அப்படின்னா இந்த மூளையில போட்டா மறை குறும்புண்டு வேதத்தை மூளையடியே நடத்துகிற குதிருஷ்டி மதங்களானவத்தை அவர் அந்த மதஸ்தர்களை என்ன பண்ணார்னா அம்மறை பல்பொருளால் வாய்ந்தனன். இப்படி மலை பல்களா பாய்ந்தனன். அந்த வேதத்துல சொல்லப்பட்ட பல சுதிகள் வச்சே அதை நிரசிச்சார் எம்பெருமானார். குதிருஷ்கள் என்ன பண்றா அப்படின்னா சில வாக்கியங்கள் மட்டும் எடுத்துட்டார். அபேத ஸ்ருதி அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த உலகத்துல பிரம்மம் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு நமக்கு ஒரு பிரமையம். அது ஏன்னா ஒரு ஒரு பகுதி மட்டும் பாக்குறோம் வேதத்தை. வேதத்தை அர்த்தம் சொல்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஒரு பகுதி மட்டும் எடுத்துன்னு பார்த்துட்டு அர்த்தம் சொல்லிட முடியாது. வேதத்துல எல்லா சுத்திகள் வாக்கியங்களும் எடுத்துக்கணும். எல்லா வேதத்திலையும் இருக்கிற எல்லா சுத்தி வாக்கியங்களையும் எல்லா சாக்கைகளும் சர்வசாக்கா பிரத்யேக ஞானம் நியாயம் அப்படின்னு சொல்லுவா. எல்லா சாக்கைகளிலும் இருக்கிற வாக்கியங்கள் எடுத்து ஒருங்கு விட்டு பொருந்து விட்டு அர்த்தம் சொல்லணும். வேத ஸ்ருதி இருக்கும். வேத ஸ்ருதிங்கிறது பகவான் வேற ஜீவாத்மா வேற அப்படின்னு பிரிச்சு காமிக்கும். அபேத சுத்திங்கிறது பகவானும் ஜீவாத்மா எல்லாம் ஒண்ணு. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு சுத்தி இருக்கு. தத்துவமசி அப்படின்னு ஒரு சுத்தி இருக்கு. நான் தான் பிரம்மம். இவனுக்கு இருக்கிற அரிய அகங்காரம். அந்த அகங்காரம் அதுக்கு வெறுனிய அகங்காரம் உண்டு. நான் தான் பிரம்மம்னு வர சொல்லிட்டானா கேட்கவே வேண்டாம். அடுத்த க்ஷணம் என்னாகும் தெரியாது இவனுக்கு. அப்படி இருக்கிறவன் நான் தான் பிரம்மம் வர அலகனம் பிடிச்சுன்றதுன்னா கேட்கவே வேண்டாம். அது அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. அபேத ஸ்ருதியை வெறுன்னு அப்படியே நேருக்கு நேர் பொருள் கொள்ளக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் வேத ஸ்ருதி இருக்கே, துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமான விருஷ்டே பரிஷஸ்வஜாதே அப்படின்னு இருக்கு. ரெண்டு பறவைகள் ஒரு மரக்கிளையில ஒரே மரக்கிளையில இருக்கு. அந்த மரத்துல இருக்கிற பழங்களை ரெண்டுமே சாப்பிடுறது. ஒரு பழம் ஒரு ஒரு பறவை அந்த பழங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு புஷ்டியா இருக்கு, சாப்பிடாம புஷ்டியா இருக்கு. இன்னொரு பறவை அதை சாப்பிட்டு சாப்பிட்டு மெலிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு வேத வாக்கியம். இது வேத ஸ்ருதி. ரெண்டு பறவைகள் சொல்றதா வேத ஸ்ருதி. அதுக்கு மேல இது போராது, இது ரெண்டுமே ஒருங்கு வைக்கணுமே. ஏன்னா அபேத ஸ்ருதி நேர் விருத்தமா இருக்கு வேத ஸ்ருதிக்கு. அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுனால ரெண்டு இல்ல ஒண்ணுதாங்கிறது அந்த அத்வைத்தம் சொல்ற அந்த அபேத. அதுக்கு மேல வேத ஸ்ருதி என்ன சொல்றது ரெண்டு இருக்கு அப்படிங்கிறது. எப்படி ரெண்டு ஒருங்குபடுறது அப்படின்னா இதுக்கு கடக ஸ்ருதின்னு சொல்வா. சர்வதம் கல்விதம் பிரம்ம கஜலான். அதுக்கு மேல ஏதோவா இமானி பூதானி ஜாயந்தே. இது போல இந்த கடக ஸ்ருதிகள் இதை வச்சு ஒருங்குபடணும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதெல்லாம் சரிதான், வேதமும் சரி அபேதமும் சரி. ஆனா இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு அந்தர்யாமியா பகவான் ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளயும் இருக்கார். சோ ஜீவாத்மாங்கிறது உண்மை, பரமாத்மாங்கிறது உண்மை, இந்த பிரபஞ்சம்ங்கிறது உண்மை. இது எல்லாமே உண்மை, எல்லாமே நித்தியம். எப்படி நித்தியம் அப்படின்னா ஜீவாத்மா உள்ள பரமாத்மா அந்தர்யாமியா இருக்கான். உடல் மிசை உயிரென பரந்தெங்கும் கரந்துளன் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறாரே. அதுபடி இந்த பரமாத்மா ஜீவாத்மா உள்ளுக்குள்ள இருந்து சத்தை பெற வைக்கிறார். இப்படிப்பட்ட பரமாத்மா இன்னொருத்தர் கிடையாது அப்படிங்கிறதுதான் அபேதம். ஆனா அதுக்காக ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணு ஆயிடாது, அது வேதம். பிரிக்க முடியாத பரமாத்மா, ஜீவாத்மால பரமாத்மா பிரிக்கவே முடியாது. இதனால கடகம் இப்படின்னு சொல்லி இதுதான் சொல்ற இந்த இடத்துல. அம்மறை பல்பொருளை
இந்த எண்ணில் மறை குறும்பை அம்மறை பல்பொருளால் பாய்ந்தனன், அதெல்லாம் தள்ளிவிட்டார். அநேக அர்த்தங்களை வேதத்தை கொண்டு இந்த தப்பர்த்தங்களை தள்ளிவிட்டார், அகதார்த்த ஞானத்தை தள்ளிவிட்டார். அதுக்கு மேல இப்படி அனைத்தும், இப்படி அப்படின்னா பூமி, இந்த பூமி அனைத்தும் கீர்த்தியினால் ஏந்தனன். என்ன கீர்த்தி எம்பெருமானாருக்கு அப்படின்னா, இப்போ சொன்னதெல்லாம் பரத்வம், எம்பெருமானோட பரத்தத்தை சொல்லியிருக்கோம். ஏன்னா வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்றது அவன் சாமானிய விஷயம் இல்லை. இந்த வேற கடக ஸ்ருதி என்ன, வேத ஸ்ருதி என்ன, அபேத ஸ்ருதி என்ன, இதெல்லாம் ஒருங்க விட்டு இத பண்ணணும்னா எம்பெருமானால மட்டும்தான் முடியும். அது பரத்தம். ஆனா இந்த கீர்த்திங்கிறது என்னன்னா சௌலபியம். என்ன சௌலபியம்? உலகம் முழுக்க பரம்பரை சௌலபியம். எம்பெருமான தரிசனம் என்ன, இதற்கு எம்பெருமாள் நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார். இதுக்கு முன்னாடி ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர். எம்பெருமாள் வரத்துக்கு முன்னாடி இந்த அர்த்தங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தரா சொல்லியிருந்தார். ஒரே ஓரான் வழியா வந்தது. எம்பெருமாள் தான் எல்லாருக்கும் தெரியட்டும், இது பரம கருணையோட காரே கருணை ராமானுசா அப்படின்னு, எனக்கு நரகம் வந்தாலும் சரி எல்லாருக்கும் உஜ்ஜீவனம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளால இந்த உலகத்தாருக்கு எல்லாருக்குமே ரகசியங்களை சொல்லி கொடுத்தார், யாருக்கெல்லாம் ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட அதனால இந்த உலகம் முழுக்க கீர்த்தியினால் ஏய்ந்தனன், இப்படி அனைத்தும் ஏய்ந்தனன் கீர்த்தியினால். அதுக்கு மேல எனக்கு விசேஷத்தா என்ன பண்ணாருன்னா, என் வினைகளே வேற்பறிய காய்ந்தனன், வாசனையோட போகும்படி எனக்கு அனுகிரகம் பண்ணார், காய்ந்தனன் ஓட்டினார். இப்படிப்பட்ட வன்மை பரம உதாரணான எம்பெருமானார் ராமானுசருக்கு, எம்பெருமானாருக்கு இனி இதுக்கு மேல கருத்தியன் இன்னும் திருமணத்து என்ன இருக்கு இவருக்கு எம்பெருமானுக்கு எனக்கு செய்யறதுக்கு அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறாரு. இதுக்கு மேல ஏய்ந்தவன் கீர்த்தியினார், இது பாட்டவேதம் சொல்றாரு இங்க மாமணிகள். 3வது வரியில ஏய்ந்த கீர்த்தியினால் என் வினைகளை அப்படின்னு இருக்கு. அதுக்கு பதில ஏதுவன் கீர்த்தியினார் அப்படின்னு சொன்னா ஒரு ஆச்சரியமான அர்த்தம் கிடைக்கிறது. கீர்த்தியினார் அப்படின்னா எம்பெருமானார் சொல்றது என்று பாட்டமான போது, பூமியெங்கும் பொருந்தப்பட்டிருந்துள்ள தம்முடைய விலட்சணையான குணவத்தா பிரதையாலே என் கர்மங்களை போக்கினார் என்கை. ஆக இந்த கீர்த்தினார்னு வச்சிருந்தோம்னா அப்ப என்னாகும், உபகாரங்கள் 4 பண்ணல 3 பண்ணார் ஆகும். எப்படி? இப்படி அனைத்தும் கீர்த்தியினார் ஏந்தனன். கீர்த்தினார்னா அந்த கீர்த்தியா இருக்கிறவ எம்பெருமான் அப்படின்னு ஆகும். அது தனியா ஒரு உபகாரமா ஆல. அப்படிப்பட்ட பாகம் எம்பெருமானார் என் வினைகளை, அந்த கீர்த்தியாலதான் என் வினைகளை, ஏன்னா என் வினைகளை போக்குறது அவ்வளவு சாமானியம் கிடையாது. உலக பிரசித்தப்பட்ட எம்பெருமானார் தான் என் வினைகளை போக்க முடியும், அவர் தான் போக்கி கொடுத்தார் அப்படின்னு ஆச்சரியமா வருதுன்றாலும். ஏதவன் கீர்த்தியினார் என்று பாட்டமான போது, பூமியெங்கும் பொருந்தப்பட்டிருந்துள்ள தம்முடைய விலட்சணையான குணவத்தா பிரதையாலே என் கர்மங்களை போக்கினார் என்கை. அதாவது இவரோடு அன்வயமும் அடையவன்னோ இவன் என்ன கர்மம் தானே விட்டு போகை. எம்பெருமானாருடைய அன்வயம் பண்ண உடனே கர்மம் போச்சு, அவர் தனியா ஒண்ணும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன கர்மம் தானே விட்டு போகை. பாய்தல் அப்படின்னு அர்த்தம் உதைத்தல், அதாவது தள்ளுதல், வேற்பரிய பாய்ந்தனன். அதுக்கு மேல ஏய்தல் அப்படின்னா பொருந்துதல், காய்தல்னா கடிதல் அப்படின்னு ஆச்சரியமா சாதிச்சுக்க. இதுக்கு மேல 78வது பாசனம், கருத்தில் புகுந்து உள்ளில் கள்ளம் கடத்தி கருதறி வருத்தினால் மிக வஞ்சித்து நீ இந்த மன்னகத்தே திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆக்கியபின் என் நெஞ்சில் பொருத்தப்படாது ராமானுசா மத்தோர் பொய்ப்பொருளே. இந்த 77வது பாசுரத்துல தனக்கு செய்த உபகாரங்களை ஆச்சரியமா இவர் நினைச்சு பார்க்கிறார். இந்த மாதிரி எம்பெருமானார் நமக்கு செய்த உபகாரம் நினைச்சு பார்த்துட்டு, இதுக்கு மேல எனக்கு
வேற எந்த பொய்ப்பொருளும் மனசுல சேரவே சேராது. மத்தவா திணிச்சா கூட சேராது அப்படின்னு சொல்ற பாசம் அது. அதுக்கு உரை 78ஆம் பாட்டு. இப்படி செய்த உபகாரங்களை, இப்படின்னா 77வது பாசுரங்களை செய்த அந்த 4 உபகாரங்கள். ஈயாத அவருடைய திருவடி தாமரை தனக்கு ஈஞ்சது. ஈயாத இன்னொருள் ஈந்தனர். அதுக்கு மேல எண்ணில் மறைக்குறும்பை பாய்ந்தது 2வது. இப்படியனைத்தும் கீர்த்தியினால் எய்ந்தது 3வது. அப்புறம் என் வினைகளே வேற்பறிய காய்ந்தது 4வது. ஆக இந்த 4 அற்புதமான இவருக்கு கொடுத்தார் அற்புத விஷயங்களை எம்பெருமானார். அதான் 78ஆம் பாட்டில் இப்படி செய்த உபகாரங்களை அனுசந்தித்த அனந்தரம் தம்மை திருத்திகைக்காக அவர்பட்ட வருத்தங்களை சொல்லி, எம்பெருமானார் நம்மள திருத்தத்துக்கு எவ்வளவு வருத்தப்படுறார் தெரியுமா அப்படிங்கிற சொல்லி, இப்படி என்னை திருத்தி தேவரீர் உத்தேசிய விஷயத்துக்கு உருப்பாக்கின பின்பு, எம்பெருமானாரே உமக்காக என்னை ஆட்கொண்ட பின்பு, தனக்காக எனக்கொள்ளும் ஈரே அப்படின்னு தனக்கே அவர் வச்சிருந்த அப்புறமா வேறொரு அகதார்த்தங்கள் என் நெஞ்சுக்கு இசையாது என்கிறார். யதார்த்தம் உண்மை பொருள், அயதார்த்தம் பொய்ப்பொருள். இன்னும் வேற பொய்ப்பொருள் என் மனசுல சேரவே சேராது. இது நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அமுதனார். நீர் இவ்வளவு சமப்பட்டு என் மனசை மாத்திருக்கீர், இதுக்கு மேல வர பொய்ப்பொருள் சேர்ந்துருமா மனசுல சேராது அப்படிங்கிற இந்த பாசத்தை 78வது பாசத்தை கருத்தில் புகுந்து நெடுங்கை நீட்டாக இருக்கில் இவன் நெஞ்சை திருத்த போகாது என்று நெஞ்சுதன்னிலே வந்து புகுந்து. நெடுங்கை நீட்டு அப்படின்னா இருந்த உட்கார்ந்த இடத்துல இருந்து கையை பெருசா நீட்டுறது. எவ்வளவு நீட்ட முடியும் நம்மளால? ரொம்ப நீட்ட முடியாது. எம்பெருமானார் எங்க இருந்தார் அப்படின்னா, அவர் நித்தியசூரி திருவனந்தாழ்வானா பரமபதத்திலே இருந்தவர். அங்கேருந்து கை நீட்டலாங்க அமுதனார் இருக்கிற இடத்துக்கு. இவ்வளவு தூரம் கை நீட்டலாம். ஆனா அப்படி பண்ணல அவர். ஏன்னா இவன் மனசை மாத்த முடியாது அப்படி பண்ணினா. நெடுங்கை நீட்டாக இருக்கில் இவன் நெஞ்சை திருத்த போகாது. இவன் அப்படின்னா அமுதனார் நெஞ்சை திருத்த போகாது என்று நெஞ்சு தண்ணிலே வந்து புகுந்து. கருத்தில் புகுந்துன்னா அமுதனார் திருவுள்ளத்துல வந்து புகுந்து. கொடியிருக்கும் அவர்கள் செடி அதுக்கு மேல உள்ளில் கள்ளம் கலத்தி. கருத்தில் புகுந்துனா எம்பெருமானார் அமுதனார் திருவுள்ளத்துல வந்து புகுந்து. அதுக்கு மேல உள்ளில் கள்ளம் கலத்தி. உள்ள வந்து பாக்குறார் எம்பெருமானார், ஒரே தூசியும் தும்புமா இருக்கு இவன் நெஞ்சுக்குள்ள. அப்ப என்ன பண்ணோம்? ஒரு புதுசா வீட்டுக்கு குடி போறோம். அந்த குடி போச்சு அந்த வாடகை வீடு, அந்த வீட்டுல ஒரே தூசியும் தும்புமா இருக்கு. முதல்ல பெருக்கி தரணும், நல்லா பெருக்கி மொழிகி நல்லா செப்பரேட்டு பண்ணணும். அதை பண்றாரு இங்க. குடியிருக்கும் அவர்கள் செடி அறுக்குமா போலே, வீட்டை செப்பரிடுவது போல உள்ளுண்டான அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கள்ளம் கழத்தி ஆத்ம அபகாரத்தை போக்கி. இந்த உள்ளம் கள்ளம்னா என்னன்னு அற்புதமா சாதிக்கிறாருங்க. நம்ம எல்லாம் கள்வர்கள். என்ன கள்வர் அப்படின்னா, நம்மளுடைய ஆத்மா, நம்ம ஜீவாத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்காம தேகமே ஆத்மா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இதுக்கு மேல இந்த ஜீவாத்மா சுவாதந்திரியன், நான் தேகம் இல்ல ஆத்மா தான் அப்படி தெரிஞ்சா கூட நான் சுதந்திரன் நினைச்சுட்டு இருக்கோம். அது ஒரு கள்ளம். அதுக்கு மேல அதுவும் தாண்டி சரி நான் சுதந்திரன் இல்ல பரதந்திரன் தெரிஞ்சிருந்தா கூட இந்த பரதந்திரன் யாருக்கு அப்படின்னா இதர தேவதைகளுக்கு பரதந்திரன் நினைச்சுட்டான். அது ஒரு கள்ளம். இதெல்லாம் கழத்தி நீ சுதந்திரன் கிடையாது பரதந்திரன்,
இத்தனை தேவதைகளுக்கு பரதந்திரன் கிடையாது, ஸ்ரீமன் நாராயணனுக்கே பரதந்திரன் அப்படிங்கிற அந்த விஷயத்த கள்ளம் கழத்தி கருதறிய எப்படி கஷ்டப்படுறதுமா இந்த விஷயத்த எனக்கு மனசு சேர்க்கறதுக்கு எம்பெருமானார் கருதறிய மற்றவாளுக்கு புரியாது சொன்னான். அவ்வளவு கஷ்டப்பட்டார் எம்பெருமானார் எனக்காக. கருதறிய வருத்தத்தினால் ரொம்ப முயற்சி பண்ணி கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து என்ன பண்றார்? வஞ்சனை பண்ணார். நேர சொன்னா கேட்க மாட்டான். நேர சொல்லி வரப்பா நீ சுதந்திரன் இல்ல. அது அப்படி சுதந்திரம் தான். நான் என்ன தோணும், எனக்கு என்ன தோணுதோ பண்ணுவேன் நான். அப்ப என்ன பண்ணான்? அவனை சொன்ன கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு மெதுவா வேற வழியா அவனை இராமடம் மூட்டுவாரை போல அவன் மனசுக்குள்ள பூந்து வேற வழியா அவனை திருத்தி திருமகள் கேள்வதற்கு ஆக்கிறார். அதான் வஞ்சனை. என்ன வஞ்சனை அப்படின்னா, நான் அருகில் எனக்கு தெரிஞ்ச நான் அருகில் செய்த கிருஷிதன்னை அழித்துக் கொள்வேன் என்று எனக்கு ஒன்னும் தெரியாதபடி. எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் எம்பெருமானார் பண்ற அந்த வேலைகளை, என திருத்தும் பணிகளை நான் அழித்து கொண்டு விடுவேன். நானே அழிச்சுடுவேன். இனிமே பாசுரத்துல இனிமேனி சுவர்க்கத்தில் நரகலட்டு சொல்லுமே பின்னாடி வரப்போகுது. அதுல நம்மை நம்பசத்தை விடுமேன்னு ஒரு பாகம். எம்பெருமான் என்ன பண்றாருன்னா, நம்ம கையில நம்ம காட்டி கொடுக்காம இருக்கு. நம்ம கையில நமக்கு பெரிய விரோதி யாரும் வெள்ளங்கியும் கிடையாது, விளையாதான். ஆக என்ற சொன்னான்னா, இந்த பாரு உனக்கு இந்த மாதிரி செய்ய போற நல்லது அப்படின்னு அதை வேணாம், எனக்கு பார்த்துக்க தெரியும், எனக்கு ஒண்ணு செய்யாத அப்படின்றோம் நம்ம எம்பெருமான பத்து. அதனால நான் அருகில் செய்த கிருஷி தன்னையும் அழித்து கொள்வேன் என்று எனக்கு ஒன்னும் தெரியாதபடி எம்பெருமான் எனக்கு தெரியாமையே மிக வஞ்சித்து மிகவும் மறைத்து நீ தேவரீர் தாம் அறிந்ததாய் எத்தனித்து. பகவான் எம்பெருமானார் தேவரீர் தாம் அறிந்ததாய் அவருக்கு மட்டுமே தெரியும் இந்த விஷயம். திருத்தி தரிசு கிடந்த நிலத்தை செய்காலாம்படி திருத்துவாரை போலே ஒரு அப்படியே கமறு பழந்த நிலம், அதை கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்தம் பாய்ச்சி அதை செப்பரேட்டு உழுது அது நல்லா பயிர் விளையும் நல்ல நெஞ்ச நிலமா மாத்தி திருத்தி பகவானுடைய அனுகிரகம் மனசுல வரணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம முதல்ல மனச செப்பனிடணும். அப்போ அனுகிரகம் விளைச்சே நமக்கு அப்போ அந்த அனுகிரகம் மனசு தேங்கி நிற்கும். மலையா இருக்கிற இந்த மனத்திடர் அது ஏரியா மாத்தணும், அவ்வளவுதான். அப்போ மழை பெயர்ச்சு ஆனா அந்த நீர் தேங்கும். திருத்துதல் திருத்தி இந்த மண்ணகத்தே இந்த உலகத்திலேயே வரவங்க அப்புறம் இல்ல, இந்த உலகத்திலேயே எனக்கு பண்ணார். திருமகள் கேள்வனுக்கு தேவரீர் உத்தேசிய விஷயமான சிவப்பதிக்கு தேவரீருக்கு உத்தேசிய எவ்வளவு ஜாக்கிரதையா மாமொழிகள் சாதிக்கிறார் இந்த விஷயத்த. திருமகள் கேள்வன் அப்படின்னா பெருமாளுக்கு எழுதிட்டு போயிடலாம். ஆனா அப்படி சொல்லாம தேவரீருக்கு உத்தேசியமான விஷயம், எம்பெருமானாரே உமக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை என் மனசுல வச்சு அதனால எனக்கு பெருமாளை பிடிக்கும். கேள்வனுக்கு ஆக்கிய பின் அந்த புற விநியோகத்துக்கு ஆளாம்படி பண்ணின பின்பு இப்படி பண்ண அப்புறமா என் நெஞ்சில் இப்படி தேவரீர் திருந்தின அந்த மனசில் தேவரீர் அறிவித்த யதார்த்த மொழிய பகவானே அவனே நமக்கு சேஷி, அவன் கைகறி மட்டும்தான் புருஷார்த்தம் அப்படின்னு தேவ சொல்லி கொடுத்தீர். அப்படியே அதை மனசுல வச்சுட்டு இருக்க அந்த நெஞ்சில்
மத்தோர் பொய்ப்பொருள் பொருத்தப்படாது. மத்தோர் அதுக்கு புறம்பா இருப்பதொரு பயதார்த்தம். வேற பொய்ப்பொருள், பகவான் இல்ல, நான் சுதந்திரன் அப்படிங்கிறதோ, மத்தவங்களுக்கு ஆட்சி செய்வதோ, இதெல்லாம் பயத்தார்த்தம். அது பொருத்தப்படாது. யாராவது என் மனசுல பூந்து இதுதான் சரி அப்படி மனசுல என்னை புகுத்து நினைச்சா கூட பொருந்தாது அப்படின்னு சாதிச்சிருக்க ஆச்சரியமான பாசனம். இதுக்கு மேல இந்த மன்னகத்தே திருப்தி என்று அப்படிங்கிற விஷயத்துல இருள் திருமா ஞானமான இந்த லோகத்திலேயே இந்த மன்னகத்தே அப்படின்னா அந்த ஏகாரம் இருக்கே, நாராயணனே அப்படின்னு அர்த்தம். இந்த நாராயணன் தான் நமக்கு பரதெய்வம், அவன் தான் அவன் பறை கொடுப்பான். அதே மாதிரி இங்க இருக்க இந்த மன்னகத்தே அப்படின்னா இந்த லோகத்திலேயே, இந்த உலகத்திலே பர்வதம் போனாதான் நமக்கு அந்த ஞானம் வரும். ஆனா அந்த ஞானத்தை எம்பெருமான இந்த உலகத்திலே கொடுத்துட்டார். இந்த மன்னகத்தே திருத்தி என்று இருள் திருமா ஞானமான இந்த லோகத்திலேயே இருந்து வைத்து அதில் உண்டான அருமையை சொல்லுகிறது. கருத்து என்று மனோவிருத்தி வாசியான சப்தத்தாலே மனசே சொல்லுகிறது. அத கருத்துனா சிந்தைன்னு வரணும் அர்த்தம். கருத்தில் புகுந்தா என் சிந்தையில் புகுந்துன்னு வரணும். ஆனா மனசில் புகுந்துன்னு ஏன் சொல்றது அப்படின்னா அந்த மனசுல கருத்து பிறக்கிறது. அதனால கருத்தை அப்படிங்கிறது மனம்னு வச்சுக்கணும். கருத்தில் புகுந்து உள்ளில் கள்ளம் அடித்தினா கருத்துனா மனசுன்னு வச்சுக்கணும் அப்படிங்கிறது மாமனிகள். சிந்தை என்னுமா போலே வருத்தம் அப்படின்னா ஆயாசம். எம்பெருமானார் வருத்தம்னா ரொம்ப பிரயாசப்பட்டு நமக்கு இந்த காரியங்களை பண்ணி கொடுக்கிறார். பொருத்தல் அப்படின்னா இசைத்தல் அப்படிங்கிற விஷயம். இது ஆச்சரியமான 78வது பாசனம். இதுக்கு மேல 79வது பாசனம். பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இந்த போதலத்தை மெய்யை புறக்கும் இராமானுசன் நிற்க வேறு நம்மை உய்ய கொள்ள வல்ல தெய்வம் இங்யாது என்று உலர்ந்து அவமே ஐயப்படா நிற்பர் வையத்துள்ள நான் அறிவிழந்தேன். பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து, அதாவது பல மதங்கள் இருக்கு, பாஹ்ய குதிருஷ்டி மதங்கள். இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா நம்மள ரொம்ப குழப்பி விட்டுரும். வேதத்துக்கு புறமான மதங்கள், அந்த அந்த மதங்கள் இந்த உலகத்து நிறைய சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த காலம் அது. எம்பெருமான அதை நிரசனம் பண்ணி மெய்யை வளர்ப்பித்தார். அப்படிப்பட்ட எம்பெருமானார் இருக்கச்ச 2 சந்தேகம் வந்துருக்கு. யாருக்கு அப்படின்னா மோட்சம் போனோம்னு ஆசை இருக்கிறவளுக்கு 2 சந்தேகம் வந்து அதை சொல்றது வாசனம். என்ன சந்தேகம் 2 அப்படின்னா இந்த உலகத்தை நம்மளுக்கு உஜ்ஜீவனம் கொடுப்பது யார் அப்படின்னு சந்தேகம். கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இந்த மாதிரி யோகங்களா எம்பெருமான யாரு கொடுப்பார் அப்படின்னு சந்தேகம். அதுக்கு மேல யாரோ எம்பெருமானார் கொடுப்பார்னு சொல்ல போக எம்பெருமான மனுஷன் தானே, அவருக்கும் பசி எடுக்கிறது. கிடாம்பியாச்சான்னு ஒருத்தர் தளிகை பண்ணி போட்டு இருந்தாராம். வடுகு நம்பி சுவாமிகள் பால் காய்ச்சி கொடுத்தாராம் அவருக்கு. அதுக்கு மேல கிருமிகண்ட சோழன் ஒருத்தன் அவன் மேல அப்பவாதம் பண்ணி அவரை மேல்கோட்டைக்கு எழுந்து போயிட்டாங்க. இப்படி எல்லாம் ஆச்சாமே, அவரு நம்மள மாதிரி கஷ்டப்படுறவர் தானே அப்படின்னு ஒரு சந்தேகம். அதனால ஒரு மனுஷனால எனக்கு மோட்சம் கொடுக்க முடியாது, தெய்வம் ஒண்ணு வேணும் மோட்சம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சந்தேகம். ஆக 2 சந்தேகம். ஒண்ணு, மோட்சம் போறதுக்கு உஜ்ஜீவனம் போறதுக்கான வழி என்னது. 2வது, எம்பெருமான மோட்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு 2 சந்தேகம். இந்த சந்தேகத்தை உங்களுக்கு வந்திருக்கே, ஐயோ இப்படி இருக்கல நீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு திருவரங்க தமுதரார் இந்த பாசகத்துல. 79ஆம் பாட்டு. எம்பெருமானார் யதார்த்த ஞானத்தை கொடுக்கையாலே அயதார்த்தங்கள் தமக்கு பொருந்தாதபடியை ஆயித்து என்று ஸ்வநிஷ்டையை அருளி செய்தார் கீழ். இந்த எம்பெருமானார் தனக்கு என்ன உபகாரம் பண்ணார், ரொம்ப சமப்பட்டு பகவானுடைய சேஷித்துவத்தை நமக்கு மனசுல புரிய வச்சார்.
அதை சொன்னது இந்த 78வது பாசுரத்துல, முந்தின பாசுரத்துல. எம்பெருமானார் யதார்த்த ஞானம். யதார்த்த ஞானம்னா நம்ம சுதந்திரன் கிடையாது, பகவானுக்கே அடிமைப்பட்டவன் அப்படிங்கிறது யதார்த்த ஞானம். அதை கொடுக்கையாலே அயதார்த்தங்கள் தமக்கு பொருந்தப்படாதபடியை ஸ்வனிஷ்டையை அருளி செய்தார் கீழ். அதுக்கு மேல உஜ்ஜீவன ருச்சி உண்டாயிருக்க சுத்து முத்தும் பாக்குறார். இவருடைய ஒத்த சகாக்கள் மத்தவாள்லாம் இருந்துச்சா, அவள்லாம் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவளுக்கு உஜ்ஜீவனம் பண்ணணும் ஆசை, மோட்சம் போனன்னு ஆசை. அதான் அதுதான் சொல்றாரு இங்க, உஜ்ஜீவ ருச்சி உண்டாயிருக்க. ஜீவனம் ஆனோன்னு ஆசை இருக்கு. ஆனா அருமந்த ஞானத்தை இழந்து, அருமந்த ஞானம்னா பெருமதிப்புள்ள ஞானம். என்னது? எம்பெருமானாதான் நமக்கு உஜ்ஜீவனம் கொடுப்பார் அப்படிங்கிற ஞானத்தை இழந்து இவ்விஷயத்துக்கு அசலாய் போருகிற லௌகிகர்கள். இந்த விஷயத்துக்கு எம்பெருமானாதான் உஜ்ஜீவிப்பார் நம்மளை, அவர் தான் நமக்கு ஒரே வழி உடையவர் திருவடி அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு அசலாய் போகிறவர்கள். ஏதோ சாமானியலா இருந்தா பரவாயில்ல, உலக சொப்பங்களுக்கு ஆசைப்பட்டு இருக்கோம்னா அதை பத்தி அது பரவாயில்ல, ஏதோ பண்ணிட்டு போட்டோம். ஆனா உஜ்ஜீவிக்கணும்னு ஆசை வந்தவர்கள் முமுட்சுக்களா இருந்து வைத்தும் எம்பெருமானார பத்தாதவர்கள், ஐயோ அவர்கள் படியே அனுசிந்தித்து இன்னாதாகிறார், வருத்தப்படுகிறார். இதில் இந்த பாசகத்தில் முமுட்சுக்களை சொல்ற பாசனம். இந்த பாசனம் யாருக்குன்னா முமுட்சுகளுக்கான பாசனம். முமுட்சுக்களா இருந்து வைத்தும் மத்த எம்பெருமானார் திருவடியே தஞ்சம் நமக்கு அப்படி இல்லாதவர்களை பார்த்து குறித்து சொன்ன பாசனம். இதுல பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து. பொய் அப்படின்னா என்னது? இதுல 6 விஷயம் சாதிக்கிற மாமணிகள். இதுல ஆத்மாவினுடைய தேக பரிமாணத்துவ, இதுல 6 மதங்களை சொல்றாரு இங்க மாமணிகள். அதுல முதல் 3 மதம் ஜீவாத்மா தத்துவத்தை, ஜீவ தத்துவத்தை தவறாக சொல்லியவர்கள். 1, 2, 3 முதல் 3. அடுத்த 3 பரமாத்ம தத்துவத்தை தவறாக சொல்லியவர்கள். இதான் 6 விஷயங்கள். ஆத்மாவினுடைய தேக பரிமாணத்துவ, இது யாருன்னா ஜெயின மதம். என்ன சொல்றாருன்னா, ஆத்மாவினுடைய தேக பரிமாணத்துவம், இந்த ஆத்மா இருக்கே, யானை உடம்புல இருக்கிற ஆத்மா, அந்த ஆத்மா எவ்வளவு பெருசுன்னா யானை அளவு பெருசா இருக்கும். பூனை அளவு இருக்கிற, பூனை உடம்புல இருக்கிற ஆத்மா பூனை அளவு பெருசா இருக்கும். சரி, இதுக்கப்புறமா யானை மறிச்சு பூனை ஆச்சுன்னா அந்த ஆத்மா எப்படி உள்ள போகும்? தப்பான விஷயம் அது. அந்த ஆத்மாவினுடைய தேக பரிமாணத்துவம் இது சொன்னது ஜெயினர்கள். அப்புறம் க்ஷணிக்க ஞான ரூபத்துவ, இது சொன்னது பௌத்தர்கள். ஆத்மா க்ஷணிக்க ஞானம், ஆத்மாவும் அதனோட ஞானமும் க்ஷணிக்கும், ஒவ்வொரு க்ஷணமும் புது புது ஆத்மா பிறக்கிறது அப்படின்னவர்கள் பௌத்தர்கள். அதான் அதோட ஞானமும் புதுசு. அதுக்கு மேல ஜடத்வாதிகள், அந்த ஆத்மா ஜடம், ஆத்மாக்கு ஞானமே கிடையாது அப்படின்னு. நம்ம சம்பிரதாயத்துல என்னது, அதுவும் நம்ம சம்பிரதாயத்துல எம்பெருமானார் எம்பெருமான் சொன்ன விஷயத்தான் சொல்றாரு இங்க. ஆத்ம அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அணுஸ்வரூபன். அதுக்கு மேல ஞானம் உடையவன். அதுக்கு மேல அவன் எப்போதுமே நிச்சயமா இருக்கிறவன். இந்த 3 விஷயம் நமக்கு ஆத்மால சொல்லிருக்க. அதுக்கு மேல சேஷத்துவம் உடையவன், ஞாத்திருத்துவம், ஆனந்தத்துவம், சேஷத்துவம் 3 இருக்கிறவர். அதுல பிரதானமான விஷயம் அடியனுள்ளான் உடலுள்ளான்னு, அந்த ஞானம் தாண்டி, ஆனந்தத்தை தாண்டி இந்த ஆத்மாக்கு சேஷத்துவம் தான் பிரதானம் அப்படின்னு சாமிச்சு கொடுத்திருக்கா. அதுக்கு மேல 4வது, 5வது, 6வது பரமாத்மாவை பத்தி தப்பான சில விஷயங்கள். அது என்னது? பிரம்மத்தினுடைய மாயா சபலித்தத்துவம். பிரம்மத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு ஒரு
அஜ்ஞானம் மூடிடுத்து. மாயா அப்படிங்கிற அஜ்ஞானம் மூடி அவர் ரொம்ப குழம்பி போயிட்டார். தன்னையே பல விதமா பிரமிச்சிட்டார். எப்படி ஒரு வானத்துல நிலா இருக்கு, அந்த நிலா கையில ஒரு கண்ணாடி வச்சுட்டு இருக்கோம், அதுல பிரதிபிம்பம் தெரியுது. பக்கத்துல குளம் இருக்கு, குளத்துல பிம்பம் தெரியுது நிலாவோட. அதுக்கு மேல கையில ஒரு பட்டா கத்தி வச்சுட்டு இருக்கோம், அந்த கத்திலையும் பல பல பலன்னு இருக்கு அந்த கத்தி, அதுலயும் அந்த நிலவினுடைய பிரதிபிம்பம் தெரிகின்றது. அப்போ எப்படி ஒரே ஒரு நிலவு தான் இருக்கிறதோ அதுதான் உண்மை. அந்த உண்மையான நிலவு குளத்திலையும் கத்தியிலையும் கண்ணாடியிலும் பிரதிபிம்பமாக பிரதிபலிக்கிறதோ அந்த மாதிரி ஒரே ஒரு பரபிரம்மம் வேற வேற உடம்பு அப்படிங்கிற இந்த உபாதி. இத குளம் கத்தி இதெல்லாம் உபாதி. அந்த மாதிரி இந்த உடம்புக்கு இது உபாதி. இந்த உடம்புல பட்டதுனால அதனோட சம்பத்தினால வேற வேற பிரதிபிம்பங்களா தெரியுது. அது அப்படியே மயங்கி போயிடுத்து. இது பிரம்மம் அப்படிங்கிற இது சொன்னது யாரு அப்படின்னா சங்கர சங்கர அத்வைதம். பிரம்மகத்தினுடைய மாயா சபலி தத்துவம் நன்றாக மறைக்கப்பட்டது. அதுக்கு மேல பாஸ்கரர் வரார், இன்னொரு விஷயம் சேர்க்கிறார். அதுல என்னன்னா உபாதி மிஸ்ரத்வம் அப்படிங்கிறது பாஸ்கரர். சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகர்கள் அப்படின்னு குதிருஷ்டிகள் மதம். அதுல பாஸ்கரர் என்ன சொல்றார், இந்த கர்மம் இருக்கே, கர்மம் வருது, கர்மம் மூடின்னு இருக்கு, இதான் உபாதி. கர்மம் மூடின்றதுனால இந்த பிரம்மம் பிரமிச்சு போயிடுது அப்படின்னு சொன்னது பாஸ்கரர். கர்மம்ங்கிறதும் நித்தியம், கர்மம் நித்தியம், பிரம்மம் நித்தியம், ரெண்டு நித்தியம் வந்து அத்வைத்தம் எங்க போச்சு? அத்வைத்தமே இல்லையாங்க சொல்றாரு அவர் பாஸ்கரர். அதுக்கு மாதிரி யாதவ பிரகாஷ்னு ஒரு பெரியவர் வந்தார். அவர் என்ன சொல்றாரு, விகாரித்வாதிகள் என்ன சுத்த சத்தியாத்மா இருப்பதுன்னை, சுத்த அசத்தியமா இருப்பது அப்படின்றார். என்னன்னா அந்த கர்மம் மூடிட்டு இருக்கா, அதெல்லாம் சொன்னது சங்கரர். அவர் என்ன சொன்னார்னா பிரம்மம் ஒன்னே சத்தியம் அப்படின்னாரு. பாஸ்கரர் வந்தார், பிரம்மம் சத்தியம், கர்மமும் சத்தியம், கர்மத்தினால கர்மம் மூடின்றது பகவான, அதனால ரொம்ப ஒரு பழவி போயிட்டார் அப்படின்ட்டாரு. ரெண்டாவது பாஸ்கரர். யாதவ பிரகாஷ் 100 படி மேல போய் அந்த கர்மம் மூடின்றதுனால இந்த 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 பிரம்மம் விகாரம் அடைஞ்சிருது அப்படின்றார். பிரம்மம் விகாரம் அடையும் எங்கேயாவது, விகாரமே அடைஞ்சிருது அப்படின்றாரு. மூன்றாவது யாதவ பிரகாஷ். இப்படி புதிஷ்டு மதங்கள், 3 மதங்கள் ஜீவாத்ம தத்துவத்தையே தப்புன்னு சொன்ன நம்ம வேத பாக்கிய மதங்கள். அதுக்கு மேல அடுத்த 3 மதங்கள் சங்கர பாஸ்கர யாதவ மதங்கள். இவ 3 பேரும் பிரம்மத்தை பத்தி தப்பா சொன்னவர்கள். அத பொய்யை சுரக்கும் இவா சும்மால மேல 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 உபபாதியா நிற்கும் பொய்ய நிரூபணம் பண்ணிட்டே போறா. பொய்ய பொருளை இந்த புதிருஷ்டி மதங்களை துறந்து ஓட்டி விட்டு இதெல்லாம் தப்பு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த பூதலத்தே இந்த பூமியிலே மெய்யை புறக்கும் இராமானுசம் யதார்த்தத்தை அறிவித்து பிரம்மம் சத்தியம், பிரபஞ்சமும் சத்தியம், ஜீவாத்மா நித்தியம் அப்படின்னு யதார்த்தத்தை அனுசந்தி அருளி செய்து புறக்கும் பரிபாலித்திருளும் இராமானுசன் என்பெருமானார் நிற்க. யார் ஒருவர் வருவார் என்று வழிபார்த்து நிற்கச் செய்தே. சதாதி இது எப்படி யாரும் வருவாளா, நம்ம இவ்வளவு அற்புதமான விஷயங்களை சாதிக்கிறோமே, இவ எல்லாம் உஜ்ஜீவனம் அடையணும் ஆசைப்படுறா, ஆனா தப்பான விஷயங்கள்ல போய் இவ கஷ்டப்பட்டு இருக்காளே, அவ நம்மள்கிட்ட வந்து சொல்லித் தர முடியுமே அப்படின்னு ஆசையா அவர் காத்து கொண்டிருக்கிற எம்பெருமானார் அவர் நிற்க. வேறுனானது சஜாத்திய புத்தியாலே இவரை உபேட்சித்து, சஜாத்திய புத்தியில் நம்மளும் மனுஷன், எம்பெருமான மனுஷன் தானே,
அப்படி சதாத்தியம். அதனால நம்ம எப்படி நீச்சனா இருக்கிறோமோ அது மாதிரி எம்பெருமானோரும் அவர் கருத்துக்கள்லாம் சரி கிடையாது அப்படின்னு சதாத்திய புத்தியாலே இவரை உபேட்சித்து இவரை திரஸ்கரித்து வேறு வேறே நம்மை நம்மை உய்ய பண்ண வல்ல நம்ம உஜ்ஜீவிக்க வல்ல தெய்வம் தேவதை மனுஷமானானுக்கு தேவதை வேணும் அப்படின்னு இங்கு யாது என்ன இங்க வேற தேவதை யார் இருக்கா இங்க அப்படின்னு தேடி உலர்ந்து யாரும் கிடையாது, இந்த மாதிரி யாருமே இல்லை. மன கிளேசத்தாலே உடம்பு உலர்ந்து நல்லறிவு இழந்து, நல்லறிவு என்னது இவ்விஷயமே நமக்கு உத்தேசியம் என்று பத்தி உஜ்ஜீவனத்துக்கு போகைக்கு உறுப்பானதாய் ஞானத்தை இந்த எம்பெருமானாவது நமக்கு தஞ்சம் அப்படிங்கிற அற்புதமான நல்ல அறிவு. எம்பெருமானார் திருவடிகளை பத்தினா உஜ்ஜீவிக்கலாம் அப்படின்னு நல்ல அறிவு. இந்த நல்லறிவை இழந்து லபிக்க பெறாதே உங்களுக்கு வையத்துள்ளோர் என்பது இந்த உலகத்தில் இருக்கிறவர்களே உங்களுக்கு உஜ்ஜீவனகரம் இவ்விஷயமே என்றாலும் பூமியிலே அவமே வியர்த்தமா அரிது அரிது மனித பிறப்பது மிகவும் அரிது. அப்படி இருக்க செய்து ஒரு மனித பிறவை கிடைச்சிட்டு அதுக்கு மேல ஒரு அற்புதமான கண்ணு காலு மூக்கு எல்லாம் உடம்பு மனசு எல்லாம் ஒருபடிப்பட நிம்மதியா இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்திலையும் சித்தே மனசு சுஸ்வஸ்தே ஷரீரே சத்தி யோ நரக அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணும் பகவானே தஞ்சம்னு வச்சுக்கணும். அதை சொல்லி கொடுத்தது எம்பெருமானார். அந்த எம்பெருமானார் தஞ்சம் இருக்கணும். அதுவே இல்லாம ஐயப்படா நிற்பர் சம்சயப்படா நின்னார்கள். ஐயோ எவ்வளவு சந்தேகம் வாழ்க்கை, எவ்வளவு சந்தேகம். ஐயோ இவர்கள் நிலையிருந்தபடி என்ன கருத்து வருத்தப்படார் இங்க அமுதனார். இதுக்கு மேல பொய்யை சுரக்கும் பொருளை துறந்துங்கிற இடத்துல பொய் அப்படிங்கிறது இந்த குதிஷ்டி மதங்களையும் பாக்கிய மதங்களையும் சொன்னார் மாமனிக வியாக்கியானத்துல. அதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் காமிக்கிறார் இங்க. என்ன அப்படின்னா பொய்யை சுரக்கும் இத்தியாதிக்கு உற்பத்தி வினாசாதி யோகத்தாலே அசத்திய சப்த வாச்சியமான தேகத்தை ஜன்ம பரம்பரையாலே மேன்மேலும் உண்டாக்கும் தேக ஆத்ம அபிமான சுவாதந்திரியாதி அர்த்தங்களை ஸ்வ உபதேசத்தாலே ஓட்டிவிட்டு தேகமே ஆத்மா நினைச்சுட்டு இருக்கான். அது ஒரு பொய். இந்த பொய்யை கார்த்தானா தேகமே ஆத்மா நினைச்சுக்கிறது ஒரு பொய். அதுக்கு மேல இன்னொரு பொய் என்னன்னா அதை தாண்டி வந்துடும். அந்த முதல் பொய்யை தாண்டி நான் தேகம் இல்ல நான் ஆத்மா தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு மேல இரண்டாவது பொய் என்னன்னா நான் ஆத்மா தான் நான் சுதந்திரம் நினைச்சுக்கிறது ரெண்டாவது பொய். அதுக்கு தாண்டி நூறு பொய் இருக்கு. என்ன அப்படின்னா நான் சுதந்திரன் இல்ல நான் பரதந்திரன் ஆனா இத்தர தேவதைகளுக்கு பரதந்திரன், அது மூணாவது பொய். இதெல்லாம் தாண்டினா பகவானுக்கே பரதந்திரன் நினைக்கிறது. அதனால இந்த பொய்யை சுரக்கும் அப்படின்னா இந்த பொய்னானது இந்த மாதிரி தேகமே ஆத்மா நினைச்சுக்கிறது, இதர தேவதைகளை தனக்கு தேவதைகள் நினைச்சுக்கிறது, இதெல்லாம் தாண்டி பகவானே அதான் பொய். அது சொல்றதா இந்த இடத்துல உற்பத்தி வினாசாதி யோகத்தாலே அசத்திய சப்த வாச்சியமான தேகமே இது பொய். இதுதான் உற்பத்தி வினாசம் இருக்கு தேகத்துக்கு. அதை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் நம்ம அந்த தேகம் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஜன்ம பரம்பரையாலே மேன்மேலும் உண்டாக்கும் தேகாத்மிபான அவஸ்தா, அத தேக ஆத்ம அபிமான சுவாதந்திரியம். இதுக்கு மேல சுவாதந்திரியம் வர நம்ம ஆத்மா தெரிஞ்சுட்டா அது மேல சுவாதந்திரியம் வருது உனக்கு. நான் ஆத்மா தான் ஆனா நான் சுதந்திரம் நினைச்சுக்கிறான். அப்படி அனர்த்தங்கள். அதுக்கு மேல உபதேசத்தாலே ஓட்டி விட்டு இந்த மாதிரி அனர்த்தங்களை உபதேசத்தை ஓட்டி விட்டு இந்த பூதலத்திலே சததைக ரூபதையா சத்திய சப்த வாச்சியமான ஆத்மாவை ரட்சித்தருளும் எம்பெருமானார் நிற்க. நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா நம்ம பகவானுக்கு அடிமைப்பட்டவன் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ அது நமக்கு சத்தை. அத எம்பெருமான அண்ணா காமிச்சு கொடுத்துக்கிறார். ஆனா அவரை திரஸ்கரித்துட்டு எம்பெருமானார்
எம்பெருமானார் நிற்க என்று பொருளாகுமாம். இதுக்கு மேல துரத்தல் அப்படின்னா ஓட்டுதல் அர்த்தம். புறத்தல்னா காத்தல், புறவி காத்தல். ஐயம்னா சம்சயம். தெய்வம் இங்கு யாது என்ற விடத்தில் இகரமும் குத்தியலகரமாகையாலே உமக்கியான் என்கிற விடத்திலே சொன்ன நியாயத்தாலே கடித்து பூர்வ பாபா பூர்வ 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 அபர பாதங்களுக்கு ஒக்க 16 எழுத்துக்காக எண்ண கடவுது. ஆக இங்க 3வது வரியில ஒவ்வொரு வரியிலும் என்ன எவ்வளவு எழுத்துனா 16 எழுத்து இருக்குது. அதுல 3வது வரியில மட்டும் 17 எழுத்து இருக்கும். எண்ணி பார்த்தோம்னா உய்ய கொள்ள வல்ல தெய்வம் இங்கு யாது உவமே அப்படின்னு நினைச்சோம்னா இங்கு யாது என்ன உவர்ந்தளமே அப்படின்னா 17 எழுத்து வந்துடும். அப்படி சொல்லாம உய்ய கொள்ள தெய்வம் இங்காதுன்னு அப்படின்னா 16 எழுத்துல சரியா இருக்கும் அப்படின்னு மாமனிகள் காமிச்சிருக்க. இப்படி ஆச்சரியமான பாசனம் இது. இதுக்கு மேல 80வது பாசனம். நல்லார் பரவமி ராமானுசன் திருநாமன் மொபல்லார் திறத்தை மறவாதவர்கள் எவர் அவர்க்கே எல்லாவிடத்திலும் என்னும் எப்போதிலும் எத்தொழம்பும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்னியே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். அடியார்க்கு அடியார்க்கு அடியாரா இருக்கிறதுல விருப்பப்படுற திருவருங்க தமுதனார் இந்த பாசுரத்துல. எம்பெருமானார் எம்பெருமானாரே தஞ்சம் அப்படின்னு இருக்கிற சுவாமி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர். புரியறதுக்காக யதீந்திர பிரவணனா இருக்கிற மாமணிகள் வச்சுக்கலாம். ஆனா மாமணிகள் அமுதனாருக்கு பிற்பட்ட காலத்தவர். ஆனாலும் புரியறதுக்காக சொல்றது. ஆக எம்பெருமானார் மேல பிராபண்யத்தோட இருக்கிற யதீந்திர பிரவணனா இருக்கிற மாமணிகள். அந்த மாமணிகளே தஞ்சம் அப்படின்னு இருக்கிற கோயிலண்ணன் முதலான ஆச்சாரிய வரிகள் அஷ்டதி கஜங்கள் இவர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும் ஆசைப்படுறார் அமுதனார். அதாவது அந்த 3 அடியார்க்கு எம்பெருமானாருக்கு அடியார்க்கு அடியார்க்கு அடியானாருக்கு ஆசைப்படுறார் திருவருங்காத்து முதல்ல இந்த பாசுரத்துல. மாமனிகளோட அற்புதமான உரை. 80ஆம் பாட்டு. இவ்விஷயத்தை ஆசிரியிக்க இசையாத சம்சாரிகள் நிலையை கண்டு இழவுபட்டார் கீழ். இவ்விஷயத்தை இப்படி எம்பெருமானால் பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இந்த பூதலத்தை மெய்யை புறக்கும் ராமானுசர். அந்த ராமானுசர் இருக்கார். இப்படிப்பட்ட விஷயத்தை ஆசிரிக்க இசையாத சம்சாரிகள் முமுட்சுக்கள் தான். ஆனா சம்சாரிகளா இருக்கா வாழலாம். ஏன்னா உச்சினு கிடைக்க போறது இல்ல அவளுக்கு ஒண்ணும் இந்த உலகத்துல. அந்த சம்சாரிகள் நிலையை கண்டு இழவுபட்டார், ரொம்ப வருத்தப்பட்டார் அமுதனார் கீழ்ப்பாசனத்தில். உம்முடைய நிஷ்டையை தான் அருளி செய்தும்படி என் சரி அமுதனாரே நீர் வருத்தப்படுறீர் அவ இப்படி கஷ்டப்படுறா அப்படின்னு உமக்குதான் நிஷ்டை சொல்லும் பார்ப்போம் அப்படின்னு கேட்க இவ்விஷயமே உத்தேசியம் என்று இருப்பாரை இவ்விஷயமேனா எம்பெருமானார் தான் தஞ்சம் அப்படின்னு இருக்கிறவா உத்தேசமா இருப்பாரை. அப்படிப்பட்ட எம்பெருமானார் மேல பிராபண்யம் இருப்பவர்களை உத்தேசம் என்று இருக்குபவர்கள் எம்பெருமானார் திருவடி தாமரைகள்ல பிரவணத்தோட இருக்கிறவர்களுடைய திருவடி தாமரைகள பிரவணத்தோட இருப்பவர்களுக்கு ஒழிவிலா காலத்தின்படியே நான் அடிமை செய்ய வேண்டுகிறேன் என்கிறார். இது அப்படி எம்பெருமானார் திருவடி பிராபணத்தோட இருக்கிறவர்கள் அவர்கள் திருவடி தன்னுடைய பிராபணத்தோட இருந்து அடியேன் அவர்களுக்கு சர்வகால சர்வதேச சர்வ அவஸ்த உச்சித்த கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருப்பேன். இதுதான் எனக்கு ஆசை அப்படிங்கிற இங்க அமுதனார். பகவதார்த்தம். நல்லார்களில் குரு நகரான் என்னுமா போலே சத்துக்கள் அடங்கலும் நல்லார். இது இந்த பாசுரம் நல்லார்கள் குரு நகரான் அப்படிங்கிறது திருவிருத்தத்துல கடைசி பாசுரம். நம்மாழ்வார் எழுதின திருவிருத்தம் அதுல கடைசி பாசுரம் நல்லானவில் குரு நகரான். அதுல அந்த ஆழ்வார் மேல பிராவண்யம் இருக்கவர்கள். அது போல இந்த இடத்துல நல்லார்கள் யாருன்னா எம்பெருமான மேல பிராவண்யம் இருக்கவர்கள். அந்த எம்பெருமானாரை பரவும் இருந்த விடங்களிலேயே
பிரேம பாவராய் ஏத்தும்படியான விதேசங்களுக்கு போய் தான் ஏத்தணும் அவசியம் கிடையாது. மனசுல இருக்கணும். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் அப்படின்னு அந்தந்த இருந்த இடங்கள்லயே இருந்துட்டு, ஆனா எம்பெருமான மேல பிராவண்யத்தோட எப்படி எறும்பியப்பா அப்படிங்கிற மகாச்சாரியர் பிராவண்யத்தோட இருந்தார். அவர் மணவாள மாமணிகளை சேவிச்சது ரொம்ப குறைஞ்ச காலம்தான். ஆனா மணவாள மாமணிகளை அவ்வளவு பிராவண்யத்தோட இருந்தார். மாமணிகளே தஞ்சம் இருந்தவர் அவர். அது போல இருந்த இடத்துல இருந்து அவர் இருந்தது எங்கேயோ எறும்பிங்கிற ஊர்ல. அது போல இருந்த இடங்களிலேயே பிரேம பரவசராய் ஏத்தும்படியான இராமானுசன். எல்லார்கள் எம்பெருமானர் அப்படி கொண்டாடுறாவான்னா அப்படிப்பட்ட எம்பெருமானருடைய திருநாமம், அந்த திருநாமத்தை எப்படிப்பட்ட திருநாமம்? நச்சேத் ராமானுஜேத் ஏஷா சதுரா சதுரக்ஷரி காம் அவஸ்தம் பிரபத்யந்தே ஜந்தவோ ஹந்தமாதிஷா. இந்த சதுரமான இருக்கிற இந்த ராமானுஜங்கிற திருநாமம் இல்லைன்னா அடியை போல ஜந்துக்களுக்கு உஜ்ஜீவனம் எங்கே அப்படிங்கிறது அற்புதமான ஸ்லோகம் அது. அப்படிப்பட்ட திருநாமம் எம்பெருமானார் திருநாமம். அந்த திருநாமத்தை நம்பவல்லா திறத்தை. ஆக எம்பெருமானார் திருநாமத்தை நம்பவல்லார்கள். அவர்கள் தங்களுக்கு தஞ்சமாக விசுவசிக்க வல்லார்களுடைய பிரகாரத்தை. இது இந்த நம்பவல்லா திறம் அப்படிங்கிறது என் மணவாள மாமணிகள் அப்படிங்கிற நிலைமை. ஏன்னா எம்பெருமானாருக்கு பிராவண்யத்தோட இருக்கிற நம் மணவாள மாமணிகள், அதான் நம்ப வல்லார் திறம். அது கீழே அந்த திறத்தை அவர்கள் திறத்தை மறவாதவர்கள். அவர்கள் யாருன்னா கோயிலண்ணன் முதலான அஷ்டதி கஜங்கள் வச்சுக்கலாம். சோ மறவாதவர்கள் யாரு அப்படின்னா அந்த அஷ்டதி கஜங்கள் போன்றவர்கள். அனவரத அனுசந்தானம் பண்ணி இருக்குபவர்கள். எதை அனுசந்தானம் பண்றார் அப்படின்னா எம்பெருமானுடைய பிராமணியத்தை அனுசந்திப்பவர்களே அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பிராமணியத்தை அனவரதம் அனுசந்திப்பவர்கள். அவர்கள் யாரோ யாவர் சிலர் அவருக்கே எல்லாவிடத்திலும் இப்ப தன்னுடைய நிஷ்டையா சொல்றாரு இங்க அமுதனார். அவருக்கே எல்லாவிடத்திலும் என்னும் எப்போதிலும் எத்துழும்பும் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சர்வதேசத்திலும் எல்லாவிடத்திலும் என்னும் சர்வ காலத்திலும் எப்போதிலும் சர்வ அவஸ்தைகளிலும் எத்துழும்பும் சர்வசேஷத்துவம் எல்லா விதமான கைகறிகளும் சென்னால் கொடியாம் இருந்தா சிங்காசனமாம் நின்னால் மறுபடியாம் அப்படின்ற மாதிரி எல்லா விதமான சேஷத்துவ கைங்கரியங்களும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் மனோவாக்காயங்களால் சொல்லால் வாக்காலும் மனத்தால் மனசாலும் கருமத்தினால் காயத்தாலும் மனோவாக்காயங்களாலும் தனக்கேயாக என்கிறபடியே சோர்வின்னி செய்வன். இப்படிப்பட்ட இவர்கள் மனத்தாலும் இதுக்கு முன்னாடி இந்த சொல்லால் மனத்தால் கருமத்தினால் வாக்காலும் மனசாலும் காயத்தினாலும் தனக்கேயாக என்கிறபடியே ராபி நிஷ்கர்ஷனம் பண்றார் எம்மா வீட்டுல நம்மாழ்வார். அதுல தனக்காக எனக்கொள்ளும் மீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே அப்படின்னு பாசுரம். அப்படி பகவான் தனக்கேயாக தன்னை கொண்டு கொள்ளணும் அப்படின்றாரு. அந்த மாதிரி எம்பெருமான் தனக்கு கொண்ட உடனே அவருக்கு எல்லா விதமான கைங்கரிகளும் மனோவா காயங்களால சர்வ காலத்திலும் சர்வ தேசத்திலும் சர்வ அவஸ்தைகளிலும் சகலவித கைங்கரியங்களையும் சகல இந்த மனோவா காயங்களையும் கொண்டு செய்ய வேண்டும். நான் செய்ய விளைகிறேன் அப்படிங்கிறாரு. சோர்வின்னி செய்வன் அப்படிங்கிறாரு. இந்த சோர்வின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிருத்தக் ரசம் அற செய்வேன். பிருத்தக் ரசம் அதான் அர்த்தம். பிருத்தக் அப்படின்னா பிரிக்கிறது, பிரித்து பொருள் கொள்ளுது, பிரிக்கிறது. ரசம்னா அனுபவம். சோ இந்த பிரத்தக் ரசம் அப்படிங்கிறது என்னன்னா சர்வரும் அறியும்படி கைங்கரியம் பண்றது. அதான் சோர்வின்னி செய்வது. இதுக்கு மேல வல்லாதிரத்தை மதியாதவர்கள் அப்படின்னு பாட்டபேதம். அதாவது இரண்டாவது வரியில வல்லாதிரத்தை மறவாதவர்கள் எவர்னு இருக்கு.
மதியாதவர்கள் அப்படின்னு பாடமான போது மதித்தல்ங்கிறது அளவிடுதலாய், அவர்கள் படியை பரிச்சேதியாதவர்கள், அதாவது எம்பெருமானார் அவர்களுடைய அடியார்கள் அவை எப்படிப்பட்டவர்கள்னு ஆராயாம கைங்கரியம் பண்ணுபவர்கள் நட்பங்க. அளவிடுதலாய் அவர்கள் படியை பரிச்சேதியாதவர்கள் என்று பொருளாக கடவுது. அதுக்கு மேல நம்புதல், விஸ்வசித்தல், விரும்புதலுமா. நம்புதல் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவர் தான் விஸ்வசிச்சு அவர் தான் எனக்கு காப்பாத்துவார், அவரை உஜ்ஜீவனம் செய்வார் அப்படி நம்புறது மட்டும் இல்ல, ஆனா ரொம்ப ஆசையா விருப்பத்தோட, அதான் சொல்றது இங்க நம்புதல். விஸ்வசித்தலும் அப்படி இல்லாம விரும்புதலுமா. அதுக்கப்புறம் தொழும்பு அப்படின்னு அடிமை, எத்தொழும்பும் இருக்கு அந்த இடத்துல தொழும்புன்னு அடிமை. அப்புறம் சொல் கருமம் என்கிற இவத்தால் தத்தத் காரணங்களான வாக்காயங்களை லட்சிக்கிறது. அதாவது சொல்லால் மனத்தாலும் அப்படின்னு சொல்றதுனால என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல மனோவாக்காயங்கள் அர்த்தம். திரிவித கரணங்களால் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேல சோர்வு அப்படின்னா பிரிவு அப்படி சாதிச்சிருக்கார். இப்படி அற்புதமான பாசனங்களை அடியனுக்கு ஓரிரு வார்த்தைகளை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஜி.ஏ. சுவாமிகள் என்ன, எம்.ஓ.பி. சேரிட்டிஸ் அவர்கள் என்ன, அவர்கள் திருவடி தாமரைகளே அடியன் தன்னை சமர்ப்பித்துக் கொண்டு, நிறைய தப்பு அர்த்தங்கள் இருப்போதுல அதுக்காக அடியன் சமைக்குமாறு பிரார்த்தனையோடு அடியன் நிறுத்துகிறேன். ஆழ்வார் எம்பெருமானா ஜெயத்துபேசனும் ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.